ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 25க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடு கண்டிப்பா யாராலையும் மறந்திருக்கவே முடியாது. கராசுனோ டீம் தோத்து போயிட்டாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹினாட்டாவை தான் கட்டுறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து செம்ம கட்டுப்புல இருக்கான். கிளாஸ் ரூம்குள்ள டனாக்காவை கட்டுறாங்க. டனாக்கா டெஸ்க்ல படுத்துக்கிட்டு செம்ம கட்டுப்போட இருக்கான். சூக்கியும் கிளாஸை கவனிக்காம அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். நிஷினோயா, ஆசகி, சூகவாரா, டைச்சி எல்லாருமே உடஞ்சு போயிருக்காங்க. காகியம்மா டெஸ்க்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்நேரம் ஹினாட்டா அந்த லாஸ்ட் பால் அடிச்சது கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. டப்புன்னு கண்ணை திறக்கிறான். இந்த பக்கம் ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. சீரட்டோரி சாவா வெர்சஸ் ஆபெட் ஜோசாய் மேட்ச் ரெடியா இருக்குது. ரெண்டு டீமும் டாஸ் போட வர்றாங்க. ஒய்காவாவும் யூசிவாக்காவை பார்த்துட்டு இந்த நாளுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன் பிக் காய் அப்படின்றான். அதுக்கு யூசிவாக்கா வந்துட்டு என்னை அப்படி கூப்பிடாத ஒய்காவா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்டேடியம்ல அவங்களுக்கான மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஹினாட்டா கிளாஸ்ல வந்துட்டு லஞ்ச் டைம். அவனோட ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுவா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா ஓகே அப்படின்னு டிஃபனை மேல எடுத்து வைக்கிறான். அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றான், நேத்து நீங்க க்ளோஸான ஒரு கேம் விளையாண்டிங்களாமே நான் கேள்விப்பட்டேன். ஆனாலுமே நீங்க தேர்ட் ரவுண்ட்லயே தோத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மள பீட் பண்ண டீம் தான் அப்படியே நேஷனல்ஸ்க்கு போகுமாமே அப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை கேட்டு ஹினாட்டா அப்படியே எந்திரிச்சிடறான். உனக்கு என்னாச்சு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா ஒரு கட்டுப்போட அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் செகண்ட் இயர் கிளாஸ்க்குள்ள அந்த செகண்ட் இயர் பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் டனாகா வந்துட்டு சொல்றான், ஃபர்ஸ்ட் டைம் ஹினாட்டா காகியமா ரெண்டு பேரும் இந்த கிளப் டீமுக்குள்ள வந்தப்ப எங்க கிட்ட டைச்சி ஒன்னு சொன்னா, ஸ்பிரிங் நேஷனல்ஸ் நம்ம டீம் வின் பண்ணும் அப்படின்ட்டு. நிஷினோயா வந்துட்டு ஓ ஸ்பிரிங் நேஷனல்ஸா, அதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ஸ் ஆகஸ்ட்ல தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு டனாகாவும் சொல்றான், ஆமா நம்ம கண்டிப்பா இன்னொரு வாட்டி அங்க போவோம் அப்படின்னு அவன் சொன்னான். சோ நம்ம தோத்ததை நினைச்சு சோர்ந்து போறதுக்கெல்லாம் இங்க நேரம் கிடையாது அப்படின்னு டனாகா சொல்றான். இன்னொரு பக்கம் டைச்சி அப்படியே அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு இப்பதான் டைம் சொல்லி நினைக்கிறேன், நான் இப்ப ரிட்டையர்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஆசை சுகவராக்கு ஷாக் ஆயிருது. எல்லா தேர்ட் இயர் பசங்களும் இந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸோட இருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட்ல வின் பண்ணி டோக்கியோக்கு போற வரைக்கும். ஆனா நம்மளோட செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறப்ப அவங்களோட கேம் பிளே ரொம்பவே வேற லெவல்ல இருக்குது. இந்த ஒரு பொறுப்பை நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றான். அவன் அப்படி சொல்லிட்டு இருப்பி சுகர் வந்துட்டு டைச்சி என்ன உண்மையிலே இதை நீ பண்ண போறியா அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியும் கேப்டனா இருக்கிறப்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒரே இதை ஸ்டாப் பண்றதுன்றது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்றான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கதான் இருப்பேன். என்னோட ஜூனியர் பசங்க யாராவது என்னை போன்னு சொல்ற வரை நான் இங்கதான் இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் இல்லனாலும் அப்படின்னு சுகாரா சொல்றான். அதுக்கு ஆசையும் சுகாரா பார்த்துட்டு டே நேத்தா நான் அவன்கிட்ட சொன்னேனே நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஆசையும் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க பார்த்து டைச்சி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிடுறான். இங்க பாருங்க நான் இன்னும் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் இந்த கேமை ரொம்பவே லவ் பண்றேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றான். ஆசைக்கு சுகாராக்கும் டைச்சி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வேடை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்மைலே வருது. இவங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தது அப்படியே அந்த மாடிக்கு கீழே இருந்து தான் கியோகாவும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கண்ணாடி வந்துட்டு அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு பண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்நியார ஒருத்தர் வர்றாரு. மிஸ்டர் டாகிடா வாலிபால் டீமை பத்தி நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரி ஓகே வாங்க பேசலாம் அப்படின்றாரு. அப்படியே இப்ப யாமகுச்சியை காட்டுறாங்க. அவன் அவனோட பேக் அப்படியே திறக்கிறான். அந்நியார அவனோட டிஷர்ட் உள்ள இருக்குது. அதை அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அவனோட சீனியர், அதாவது அந்த கண்ணாடி போட்ட சீனியர் இருப்பாரு இல்லையா, அவனோட சர்வீஸ் சொல்லி தந்த கோச், அவர் வந்து பேசுறாரு. நேத்து நைட் அவன்கிட்ட பேசியிருப்பாரு. அதை அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. சோ நேத்து நீ மேட்சுக்குள்ள லேண்ட் இல்லையா, அது உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான். எனக்கும் தெரியும் நீ அப்ப ரொம்பவே டென்ஷனா இருந்த, நீ என்ன நினைச்சியோ அதை உன்னால பண்ண முடியல. அதுக்கு யாமகுச்சி சொல்றான், நான் வாலிபால ஒரு ஃபன்னான கேமா தான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுகிட்டு இருந்தேன் ஜூனியர் ஸ்கூல் வர. ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்ப இது ரொம்பவே டிஃபரெண்ட். அவங்க எல்லாரும் பண்ற மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பாலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், என்னோட ஆப்போனன்ட்டுக்கு அகைன்ஸ்டா நான் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொல்றான். அதுக்கு அந்த கண்ணாடியும் சொல்றாரு, நீ உண்மையிலேயே என்ஜாய் பண்ணி ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் அப்படின்னா நீ அதுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இது எங்க கோச் யூகாய் தான் சொல்லியிருக்காரு. ஐ மீன் உங்க கோச் கிடையாது, எங்களோட கோச் யூகாய் ஓல்டர் வெர்ஷன், அவர் தான் எங்க கிட்ட சொல்லியிருக்காரு அடிக்கடி. நான் ஒண்ணு எங்க டீம்ல ஸ்டாரான ஒரு ஏஸும் கிடையாது, எங்க டீம்ல நான் ஸ்டார்டிங் லைன்ல கூட கிடையாது. ஆனா அவர் தான் எனக்கு இந்த வேர்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்ட் நிறைய டைம் நான் குவிட் பண்ணிடலாமான்னு சொல்லி தான் யோசிச்சிருக்கேன். பட் ஒரு மேட்ச்ல அவர் ஒரு ஜம்ப் ஃப்ளோட் அடிச்சிருப்பாரு. அது யார் கையிலுமே படாம டைரக்டா கிரவுண்ட்ல கிட்ட இருக்கும். அந்த சர்வீஸ் ஏஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ் அடிச்சப்ப அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது விளையாடுறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்னையில இருந்து தான் இன்னுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் அந்த ஒரு மொமெண்ட்ல நான் எப்படி சர்வீஸ் அடிச்சு பாயிண்ட் பண்ணினோம் அதை நான் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்றாரு. இதை கேட்டு யாமகுச்சி எந்திரிச்சு நிக்கிறேன். ஓகே இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவர் பால தூக்கி போடுறாரு. அவன்ட்ட அடுத்த மேட்சுக்குலாம் ரொம்ப டயர் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு யாமகுச்சி இப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறான். இப்ப இந்த பக்கம் கண்ணாடி ஒருத்தர் பேச கூட்டு வந்தாரு இல்லையா, அவர் வந்துட்டு சொல்றாரு, டைச்சி அப்புறம் சுகவரா அவங்க ரெண்டு பேருமே ஒரு நோட்டீஸ் தந்திருந்தாங்க. அவங்க இன்னொரு மேட்ச் லேண்ட் முடிக்கிற வரை ஸ்கூல் படிக்க போறாங்களாம், காலேஜுக்கு போகிற ஐடியால இல்ல. அவங்க இன்னும் வாலிபால் டீம்ல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்றாரு. அதுலயும் இந்த சுகவரா இருக்கானே அப்படின்னு அவனை பத்தி சொல்றாரு. அவர் சுகவராட்ட பேசுறப்ப அவன் பாதியிலே எந்திரிச்சு போவான். அந்நியாரம் அவர் கூப்பிடுவாரு, இங்க பாரு
பாரு நீ எப்படி இப்ப ஃபீல் பண்றேன்னு சொல்லி எனக்கு தெரியுது, ஆனா நீ இப்ப ஸ்டடீஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஹானஸ்டா சொல்றேன், நீ வாலிபால் டீம்ல இருக்கிறதுனால உனக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. நான் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் ஒன்னும் வாலிபால் விளையாடல சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகவரா கிளம்பிடுறான். சுகவரா என்கிட்ட இப்படிதான் பேசிட்டு போனா, அவன் ஸ்டார்டிங் லைனப்ல கூட இல்ல அப்படிதானே அப்படின்னு அவர் கேட்காரு. அதுக்கு கண்ணாடி வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு பெரிய அளவுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவும் கிடைக்க போறதும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு அவங்களோட கிரேட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா இப்ப கேள்வி என்னன்னா இந்த கிரேட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா ஒழுங்கா அப்படின்றாரு. அதனால டாக்கிடா இப்ப நீங்க தான் உங்களோட பசங்க கிட்ட போய் பேசி ஆகணும், அவங்களோட ஃபியூச்சரை நினைச்சு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க, இப்ப இருக்க பாஸ்ட கொஞ்சம் மறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கோச்சுக்கு அவரோட ஃப்ரெண்டு கடையில இருக்காங்க. நேரா அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றாரு ஆபி ஜோசாய் ரொம்ப டஃபா இருக்காங்களே அப்படின்ட்டு. அது கோச் வந்துட்டு ஆமா உண்மையிலேயே அவங்க ரொம்ப ரொம்ப டஃபா இருக்காங்க அப்படின்றாரு. கோச்சுக்கு கேக்குறாரு நீ டைம் அவுட் அப்ப அவங்க டீமை பாத்தியா அப்படின்ட்டு. அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு ஆமா நான் பார்த்தேன், அவங்க பிளேயர்ஸ்குள்ள மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கோச் ரொம்ப தனியா இருந்ததுதான் அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. சம்டைம்ஸ் ஒரு சில வார்த்தை சொன்னாரே தவிர மத்தபடி அவர் உள்ள டீமோட எதுவும் பேசக்கூட இல்ல அவ்வளவா அப்படின்னாரு. கோச்சுக்கு வந்துட்டு அதுக்கு ஆமா அவங்களோட டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் எப்பவுமே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா அவங்களை அடாப்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுறாங்க மேட்சுக்குள்ள அப்படின்றாரு. நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன் அனுப்பினாலும் அவங்க ரொம்பவே காமா இருந்து அதை முடிச்சு விட்டுறாங்க அப்படின்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டீமால சேஜாவை தூக்கி போட முடியும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அந்த பக்கம் யூசி வாக்கா செம்ம பவர்ஃபுல்லா ட்ரிபிள் பிளாக்க தாண்டி அடிக்கிறான். அது கண்டிப்பா ஷீரட்டோரி சாவா தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒய்கவாவும் நினைச்சு பாக்குறோம், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணது அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணது இது எல்லாமே வீணா போச்சா அப்படியே இந்த பக்கம் இப்ப ஹினாட்டாவை காட்டுறாங்க. அவன் அறக்க பறக்க அப்படியே ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கான் கோர்ட்டுக்கு. அந்த வாலிபால் கோர்ட்டுக்குள்ள பால் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. காயாமா தான் உள்ள இருந்து ஸ்ட்ரோக் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா அங்க உள்ள வரான். இப்ப ரெண்டு பேரும் டச் போட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடி வந்துட்டு தேர்ட் இயர் பசங்க அப்புறம் கியோகோ இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க உங்களோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், வாலிபால விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் உங்க கிளாஸ்மேட் எல்லாரும் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது உங்களுக்கு புரியாது, ஆனா உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றாரு. சோ ப்ளீஸ் திங்க் பண்ணி சூஸ் பண்ணுங்க, இன்னொரு 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ கழிச்சு இப்படி ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹினாட்டா காயாமா ரெண்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, காயாமா வந்துட்டு பவர்ஃபுல் அடிக்கிறான். ஹினாட்டா கையில போட்டு பால் பின்னாடி தெரியுது. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஹினாட்டா பால் எடுக்க போறான். அவன் அப்படியே பால் எடுத்துட்டு பின்னாடி திரும்பி இருந்த மாதிரியே காயாமாட்ட பேசுறான். இந்நேரம் ஃபைனல்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும்ல, சோ ஜெயிக்கிற டீம் நேஷனலுக்கு போவாங்க அப்படிதானே அப்படின்னு கேட்கறான். அண்ட் அது மட்டும் இல்லாம வின் பண்றவங்களுக்கு இனிமே நிறைய மேட்ச் விளையாட வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு காயாமா ஒத்துக்க மனசு இல்லாம ஆமா அப்படின்ட்டு சமக்கட்டு போட்டு சொல்றான். ஹினாட்டாவும் அப்படியே ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு பந்த தூக்கி போட்டு கத்துறான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ரூம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறான், கம்பியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு காகியாமாவுக்கு ரொம்பவே கட்டுப்பா இருக்குது. அவன் ஒரு பாலா எடுத்து சுவத்துல மண்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ரெண்டு பேரும் லிட்டரலி பைத்தியமான ஒரு மொமெண்ட்ல தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா ஓடினாலும் பரவாயில்ல ஆன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே மட்டையாய் ஒரு இடத்துல உழுகுறாங்க. ஹினாட்டா சொல்றான் நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. காகியாமா வந்துட்டு நான் மறுபடியும் சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்றான். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும்தான் கோர்ட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க. அப்படியே ஹினாட்டாவும் எந்திரிச்சு நின்னுட்டு ஆமா இப்ப நம்ம பெட்டர் ஆகணும் உடனே அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அதுக்கு முதல்ல நீங்க போய் மதியான சாப்பாடு சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு. யாரான்னு பார்த்தா நம்ம கியோகோ. ஐயோ கியோகோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹினாட்டா கேக்குறான். அது மட்டும் இல்லாம ரூம் ஃபுல்லா ரொம்ப நேரமா அலற சத்தமாவே இருக்குது. சோ குவைட்டா இருங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே ஓகே அப்படின்னு ஹினாட்டாவும் சொல்லிடுறான். திடீர்னு பார்த்தா கியோகோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் கத்துறாங்க. வேற யாரு நம்ம டனாகா நிஷினோயா தான். டனாகா சொல்றான் கியோகோ வழக்கம் போல இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நிஷினோயாவும் சொல்றான் 7 கடல் தாண்டி உனக்காக வந்திருக்கேன் செல்லம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்க போறாங்க. அவ குனிஞ்சிடறா அப்படியே அங்கிட்டு போய் விழுந்துறாங்க வழக்கம் போல. அப்படியே இந்த பக்கம் யாமகுச்சி சுக்கி இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இப்ப நிஷினோயா டனாகா ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்க நிஷினோயா சொல்றான் வெல் இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் தேர்ட் இயர் பசங்க மட்டும் வரணுமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொரு செகண்ட் இயர் பேரும் சொல்றான் ஒருவேளை அவங்க பிராக்டிஸ் பண்ண வர வேணாம் குவிட் பண்ணிடலாம் நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு டனாகாவும் இங்க பாருங்க பாரு அப்பெல்லாம் நம்ம தேர்ட் இயர் பசங்க செய்ய மாட்டாங்க, அப்பெல்லாம் ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாக்கு இதை கேட்டு ஒரே ஷாக்கா போச்சு. என்னது இப்ப நீ என்ன சொல்ற கியோகோ இவங்க தேர்ட் இயர் பசங்க வரமாட்டாங்கன்றாங்க, அப்படியா தேர்ட் இயர் பசங்க எல்லாம் இருக்காங்களா டீம்ல அப்படின்னு கேட்கறான். இன்னும் ஸ்பிரிங் நேஷனல்ஸ் முடியல, அதுவரை அவங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். கியோகோ இதை கேட்டு அப்படியே தலை தொங்க போட்டுறாங்க. அந்நேரம் அந்த பக்கம் யாரோ ஓடி வர சவுண்ட் கேக்குது. சீக்கிரம் வாங்கடா நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு சுகாவாரா வந்துட்டு டைச்சி ஆசை ரெண்டு பேரையும் கூட்டு வரான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹினாட்டா அப்படியே சிரிக்கிறான். கியோகவும் சொல்றாங்க ஆமா அவங்க இன்னும் இருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்குடா லேட் அப்படின்ட்டு டனாக்கு கேட்கறான். சுகாவாரா வந்துட்டு நம்ம ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்றான். டீமே செம்ம என்கரேஜ்மெண்டா கத்துறாங்க. கோச்சுக்கும் இப்ப அப்படியே அந்த ஜிம்முக்கு வந்து சேர்றாரு. அவர் வந்து பாக்குறாரு எல்லாம் ஆல்ரெடி கொடூரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அப்படியே கோச்சுக்காய் பார்த்ததுக்கு அப்புறம் கோச் அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணி வந்து நிக்கிறாங்க. ஓ நீங்க எல்லாம் ஏற்கனவே விளையாண்டுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. மறுபடியும் ஒன் மோர் டைம் நீங்க தான் எங்களை கோச் பண்ணணும் அப்படின்ட்டு டைச்சிங் கேட்டுக்கிறான். பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் கோச்சுக்காய் வந்துட்டு டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றாரு நம்ம ஒரு சுப்பீரியரான டீம் கிட்ட தோத்துருக்கிறோம். ஆபி ஜோசாய் உண்மையிலே ரொம்ப டஃப்பான டீம் தான். சோ நம்ம இப்ப அவங்களோட கொஞ்சம் கம்மியான லெவல்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ரியாலிட்டியா பாக்குறப்ப இப்ப இதுதான் கரண்டான சிச்சுவேஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்குதான் இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச்க்கான ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சது. யார் வின் பண்ணிருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்க நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது சீரட்டோரி சாவா தான் அப்படின்னு அவர் சொல்றப்ப அந்த பாயிண்ட் ஸ்கோரை காட்டுறாங்க. 25-23 சொல்லி செகண்ட் செட்லயே முடிச்சிருக்காங்க. முதல் 2 செட்லயே சீரட்டோரி சாவா வின் பண்ணிருக்காங்க. ஆபஜோசாய் ஒரு செட் கூட எடுக்கல. ஹினாட்டாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? காயமாவும் சொல்றான் என்னது ஆபஜோசாய் தோத்துட்டாங்களா அப்படின்னு. சோ ஆபஜோசாய் ஒன்னும் நம்ம ப்ரீஃபெக்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் நம்மளோட அடுத்த ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தி ஸ்பிரிங் நேஷனல்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம தேர்ட் இயர் பசங்களுக்கு அதுதான் ஃபைனல் மேட்ச். ஆக்சுவலி நான் இப்ப உங்க கேப்டன் கிட்ட இருந்து ஒரு சில மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றாரு. நம்ம டைச்சி வந்து முன்னாடி நின்று பேச வர்றான். மேட்ச் நடக்கிற இடம் டோக்கியோ ஆரஞ்சு கோட். அங்க இது வரைக்கும் கராசுனோ டீம் ஒரு வாட்டி தான் போயிருக்குது. நம்ம மறுபடியும் போவோம் அப்படின்ட்டு டைச்சி சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஆல் ரைட் நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பூஸ்ட் போயிடுறாங்க. கராசுனோ டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த பக்கம் டேடெக் நாக்கமோன்னு சொல்லிட்டு எல்லா டீமும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கராசுனோ டீம் இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பிரேக் டைம்ல ஹினாட்டா வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். நேரம் காயமா அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹினாட்டா சொல்றான், காயமா இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம், நீ வேணா பாரு. நீ அப்புறம் நான் அப்புறம் நம்ம டீம்ல இருக்க எல்லாரும். காயமாவும் இதை கேட்டுட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். கோச்சுக்கு வந்துட்டு பிரேக் டைம் ஓவர் ஆயிடுச்சு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு காகியமா மொதல் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ள போறான். ஹினாட்டாவும் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே உள்ள போறான். ஒரு மிகப்பெரிய சோறு எனக்கு முன்னாடி இருந்து என்னோட பாதையை மறைச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே இப்ப ஸ்பைக் பிராக்டிக்ஸ் அப்படின்ட்டு கோச்சுக்காய் சொல்றாரு. பாலை வந்து நிஷினோயா கியோகாலாம் தூக்கி போடுறாங்க. அந்த பக்கம் ரிசீவ் பண்ணி ஸ்பைக் பண்ணணும், அவ்வளவுதான். ஹினாட்டாவும் நினைக்கிறான் நான் அந்த சைட்ல இருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் தனியா இருந்தேன் அப்படின்னா என்னால அதை பார்க்க முடியாது. ஆனா அதுவே என்னோட டீம்மேட்ஸ் என் சைடு இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீ தான் ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்காய் சொல்றாரு. ஹினாட்டாவும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே பாலை ரிசீவ் பண்ணிட்டு இப்ப போறான். காகியமாவும் வந்துட்டு வழக்கம் போல ஃபாஸ்ட் அட்டாக் செட் பண்றான். சென்ட் இட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் இந்த அட்டை மேல இருந்து அந்த வியூவை பாக்குறான். எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் அந்த வியூ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல செம்ம ஃபாஸ்டா ஒரு குவிக் அட்டாக்க போடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதோட இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 2ல நம்மளோட கோல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸ்பிரிங் நேஷனல்ஸ் தான் கராசுனோ டீம் போவாங்களா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. இனி வரப்போற சீசன்லாம் இன்னுமே கொலை மாசா இருக்கும். இப்ப நீங்க சீசன் 1ல பார்த்தெல்லாம் சும்மா இந்த மியாகி ப்ரீஃபெக்சர் இந்த ஜோன்குள்ள இருக்கிற டீம் மட்டும் தான். போக போக இந்த டோக்கியோல இருக்கிற டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அள்ளு விட்டுரும். வேற லெவல்ல இருப்பாங்க எல்லா டீமும். சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 வேற லெவல்ல போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.